ஓகே, போன்ஜோர், ஜமபால் ஆசிஃப், துபாலே ஃப்ரான்ஸே. என்னடா திடீர்னு லூஸ் மாதிரி பேசுகிறாரேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்திருக்க இடம் அப்படி. நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வந்து கியூபெக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். கியூபெக்குன்றது வந்து கனடாவில் இருக்க ஒரு மினி ஃப்ரான்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஃபுல்லாக ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க. போர்டு சைனு எல்லாமே ஃப்ரெஞ்சில் தான் இருக்குது. நாங்களே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் மோன்மொரன்சி ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதை தான் பார்க்க வந்திருக்கோம். பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த ஃபால்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நயகரா ஃபால்ஸோட இதனோட ஹைட்டு வந்து ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறையா வந்து சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்குது, கண்டோலா ரைட்ஸ் இருக்குது, ஜிப்லைன் இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போய் பார்த்து நாங்கள் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கமான். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. பார்த்தீங்கன்னா அந்த நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டு தெரியுதா? அது பாருங்கள். அப்படியே அங்கேருந்து கீழே இறங்கி அப்படியே போயிட்டு ஃபுல்லாக நீங்கள் ரவுண்ட் அடித்து திருப்பி அதில் ஏறணும். ஏறக்குறைய எவ்வளோ படிக்கட்டு இருக்குதுன்னு தெரியல, பட் இங்கேருந்து பார்க்கும்போது இட்ஸ் அ ஹியூஜ் டாஸ்க்குன்னு தான் தோணுது. அதை தவிர்த்து அந்த பக்கம் சைடில் வந்து உங்களுக்கு இங்கேயும் தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்குது. அங்கே நடுவில் வந்து ஒரு ஜிப்லைனும் விட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், அது 2 பேர் வராங்க பாருங்கள். உங்களுக்கு ஜிப்லைனில் வந்துட்டுருக்காங்க, சத்தமும் போடுறாங்க. ஸோ அக்ராஸ் த ஃபால்ஸ் ஜிப்லைனில் விட்டுருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்பாட்டையும் தான் நம்ம போய் கிட்ட போய் பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து இந்த பக்கம் கண்டோலா ரைடு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் நம்ம போகும்போது பார்க்கலாமா. ஓகே, இப்போ நான் ஃபால்ஸ் பக்கத்தில் நின்று உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த சத்தம் கேட்குதான்னு தெரியல. ப்ராபப்ளி ஃபால்ஸோட சத்தத்தில் என்னோட சத்தம் கேட்கும். பட் நம்ம பாருங்கள், ஜிப்லைனில் ஃபால்ஸுக்கு நடுவில் ஜிப்லைனில் க்ராஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ண போகிறோம். இந்த ஃபால்ஸ் மேலே அப்படியே கால் படாமல் அந்த ஃபால்ஸ் மேலே நடக்க போகிறோம். அதுக்கு வந்து ஆழ்நிலை தியானத்தை வந்து ஒரு 3 நாளாக நான் ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அது எப்படி வந்து அந்த அவுட்புட் வரப்போகிறதுன்றதை தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பயப்படாதீங்க. இதே பலவீனமானவர்கள் அப்புறம் உடம்பு சரியில்லாதவங்கலாம் இந்த வீடியோவை பார்க்க வேணாம். வீடியோ கட் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்து வரப்போகிற நிகழ்ச்சி வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஸ்கேரி. போகிறதுக்கு முன்னாடி 3 வாட்டி மூச்சை நல்லா இழுத்து விட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் உங்களோட வெயிட்டை நீங்கள் வந்து அப்படியே லெவிடேட் பண்ண முடியும். வாங்க.
அங்கேருந்து ஒரு 30 ஃபீட் மேலே அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த தூரத்தில் பாருங்க ஒரு கண்டோலா ரைட் தெரியுதா? இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் வந்தால் இந்த மியூசிக்கை என்ஜாய் பண்ணணும், பேசக்கூடாது. என்ஜாய். ஸ்டேர் கேஸ் இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து மொத்தம் 487 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நடக்க முடியுமான்னு தெரில, பட் மேலேருந்து காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பியூட்டிஃபுல் வியூவாக இருக்குது. வாங்க. வந்து ராக் கிளைம்பிங் மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க தூரத்தில் பயங்கர ஸ்கேரியாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. வந்து தைரியமாக பண்ணிட்டு இருக்காங்க. அட்வென்ச்சர்ஸ். இப்போ நம்ம கண்டோலா ரைட்டில் போக போகிறோம். மேலே கீழே போயிட்டு மேலே மூடிட்டாங்க, இல்லை கிளம்பிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து கீழே போயிட்டு திருப்பி மேலே வரப்போம். க்ளோஸ் பண்ணிருக்கனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கீழே நின்று என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவ்வளோ ஃபோர்ஸான வாட்டர்ல கீழே நின்று மீன் பிடிக்கிறாங்களா என்னன்னு அந்த ஃபோர்ஸ்ல நின்று கீழே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸ் பாருங்க. 487 ஸ்டெப்ஸா ஏறி இறங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளிரும். நாக்கு தள்ளிதே. நாக்கு ஓகே, இதோட இந்த மான்ட்மொரன்சி ஃபால்ஸை வந்து முடிச்சிட்டோம். நாங்கள் கண்டோலா கேபிள் கார் ரைடு மட்டும்தான் போனோம். சிப்லை அதெல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அப்படி அடுத்த வாட்டி வரும்போது பார்க்கலாம் விட்டாச்சு. பட் ஓவரால் இட்ஸ் அ வெரி நைஸ் பிளேஸுங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. ஸோ இங்கே மான்ட்மொரன்சி ஃபால்ஸ் வந்தீங்கன்னா ஒரு நாள் வச்சுக்கோங்க தனியாக. ஸோ ஏன்னா நீங்கள் அதில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்களோட சேனல் ஒன் வே டிக்கெட். Until I see you in next video, this is Asif signing off. Bye bye.